வணக்கம். மற்றொரு உண்மை நல்ச நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மக்களின் பணத்தில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு கடந்த அரசாங்கங்களில் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க வெளிப்படுத்தியிருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியினுடைய 36வது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்த தினம் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. அதன் போதுதான் அவர் அங்கு இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். அண்மையில் இராணுவ புலனாய்வாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது மக்களின் வரிப்பணத்தில், அதாவது ஒரே வங்கி கணக்கில் வேறுபட்ட இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து சிங்கள மக்களுக்கு எதிராக போராடுங்கள், அதே போல சிங்கள அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து முஸ்லிம் மக்களுக்கு எதிராக போராடுங்கள் என்றவாறான அரசாங்கத்தின் பணத்தை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். நாட்டின் ஒருமைப்பாடு, எங்கள் நாட்டின் ஒருமைப்பாட்டில் பெரும் குழப்பம் நிலவிய காலம் இருந்தது. எங்கேயாவது சிறு குழப்பம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு பள்ளி விகாரை உடைக்கப்பட்டு பதட்டம் உருவாக்கப்பட்டது. இனவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் தங்களின் இருப்புக்காக பயன்படுத்தினார்கள். ஒவ்வொரு இனத்துக்கும் இனப்பற்றும் உரிமையும் இருக்குது. அதை உசுப்பேற்றி குழப்பி தீமூட்டி ஏனைய பிரச்சனைகள் அனைத்தையும் அலுங்கடிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் அரசாங்கத்தை பாரமெடுத்த நாள் முதல் நாட்டில் எங்கேயும் இன முறுகல்கள் ஏற்படவில்லை. அவை தான் நாம் செய்த மக்கள் நல்லிணக்கம் என்று சொல்லக்கூடியதாக இங்கே இருக்கிறது என்ற விடயத்தை ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க சுட்டி காட்டியிருந்தார். உண்மையில் இவருடைய இந்த கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னும் எங்களுடைய நாட்டில் நல்லிணக்கம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகத்திலேயே தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என்ற பாகுபாடு காணப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்லலாம், ஆரம்பத்தில் பதவிகள், அமைச்சு பதவிகள் வழங்கப்படுகின்ற பொழுது, இல்லாட்டி அதிகாரங்கள் வழங்கப்படுகின்ற பொழுது ஒரு முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் பிற்பாடு அங்கு ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்ததை பார்த்திருந்தோம். சரி, இது விட இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் பார்க்கப்போனால் தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் எதுவும் இற்றை வரைக்கும் இல்லை. அவர்களுடைய வாக்குகள் எதுவும், அவருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்றுவது போன்றும் இல்லை. ஆகவே இவர்கள் மக்கள் நல்லிணக்கம் என்று சொல்லுவது எந்த அளவுக்கு சரியான ஒரு விடயமாக இருக்கிறது என்ற கேள்விகள் எழும்பி இருக்கின்றது. சரி, இது இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் அதிக அளவில் பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கின்ற ஒரு விடயம், வடக்கு மற்றும் கிழக்கில் இருந்து இராணுவத்தினர் முழுமையாக அகற்றாமல் அங்கு போதைப் பொருளை இல்லாது ஒழிக்க முடியாது என்ற விடயம். இந்த போதைப் பொருள் விநியோகத்துக்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் இடையில தொடர்பு இருக்கின்ற விடயத்தை தான் சந்திரசேகர் சொல்லி இருக்கிறார். அவ்வாறு தொடர்பு இல்லை என்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இளைஞர்களை திசை திருப்புவதற்காகவே வடக்கு கிழக்குல போதைப் பொருள் திட்டமிட்ட வகையில் விநியோகிக்கப்படுகின்றன. போதைப் பொருள் ஒழிப்புக்குரிய நடவடிக்கைகளை சிறந்த முறையில் மேற்கொள்ளும் நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக குறிப்பிட்டு கொண்டு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மல்பத்தோயா திட்டத்தில் சிங்கள மக்களை குடியேற்ற திட்டமிட்டு இருக்குது. சிங்கள மக்கள் வடக்கு கிழக்குல வாழ்வதில் தங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை. ஆனால் வடக்கு மற்றும் கிழக்குல இனப்பரம்பலை மாற்றுவதற்கு முன்னெடுக்கப்படுகிற இந்த திட்டமிட்ட செயற்பாடுகளை தாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் என்ற விடயத்தை அவர் சொல்லி இருந்தார். நாடாளுமன்ற அமர்வு நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினுடைய 2ஆம் வாசிப்பு மீதான 5ஆம் நாள் விவாதத்தில் இந்த விடயம் சொல்லப்பட்டிருந்தது. அமைச்சர் சந்திரசேகர் இந்த சபையில் உரையாற்றுகின்ற பொழுது வடக்கு மற்றும் கிழக்கு போதைப்பொருள் ஒழிப்புக்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சொல்லியிருந்தார். அவ்வாறாயினும் வடக்கு கிழக்கில் இராணுவத்தினால் போதைப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன. இதனால் இராணுவத்தினரை அங்கிருந்து நீக்கும் வரை அங்கேயே போதைப் பொருள் இல்லாமல் போக செய்ய முடியாது என்ற விடயம் இருக்கிறது. இளைஞர்களின் போராட்டத்தை தடுப்பதற்கு உபாய மார்க்கமாகவே அங்கே போதைப்பொருள் திட்டமிடப்பட்ட வகையில் விநியோகிக்கப்படுகிறது. அந்த நிலைமை யுத்தம் முடிவடைந்தும் தொடருது. இதனை நிறுத்த வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அரசாங்கத்தின் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை முற்றுப்பெறாது. வருடங்களாக யாழ்ப்பாணத்தில் வாழ்கின்றார்கள். அதாவது இதனால் அவருக்கு நான் கூறுவதை புரிந்து கொள்ள முடியுமாக இருந்திருக்கும் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அவ்வாறு இராணுவம் அதில் சம்பந்தப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். மாவட்ட குழு கூட்டத்தில் போதைப் பொருள் தொடர்பான விடயங்களை தாங்கள் முன்வைத்ததாகவும் இதில் இராணுவம் சம்பந்தப்பட்டதாகவே ஈடுபட்டிருப்பதாக அந்த கூட்டங்களில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவ்வாறு இல்லை என்ற விடயத்தை சொல்லுகிறார். நேற்று நாளில் அதிகளவிலான பேசு பொருளை உண்டு பண்ணி
இருக்கக்கூடிய ஒரு விடயம் இதுதான். வடக்கு கிழக்குல போதைப்பொருள் பாவனைக்கு காரணம் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் சொல்லுகின்ற பொழுது அங்கிருந்து வரக்கூடிய பிரதி அமைச்சருடைய அந்த கருத்தானது இல்லை, இது வீண் குற்றச்சாட்டு, தெரிந்து கொண்டு சொல்லுங்க என்கின்ற அந்த கருத்தானது இது சரியான ஒரு பேசு பொருளை உண்டு பண்ணி இருந்தது. சரி, இது இப்படி இருக்க எவ்வாறாயினும் இந்த அரசாங்கத்துக்கு போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்ற விடயமும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவத்தின் தொடர்பு இல்லாமல் செய்யாமல் போதைப் பொருளை ஒழிக்க முடியாது. அது தெற்குக்கு பரவி இருக்குது. வடக்கு மற்றும் கிழக்குல புற்றுநோயாக உருவாகி இப்போது முழு நாட்டுக்கும் பரவி இருக்குது என்ற விடயம் சொல்லப்பட்டிருந்தது. இந்த வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மாகாணம் தொடர்பில் எதுவும் சொல்லப்படவில்லை. முதலாவது வரவு செலவு திட்டத்தில் வடக்கு தொடர்பில் குறிப்பிடப்பட்டதுடன் வீதி அபிவிருத்திக்காக நிதியும் ஒதுக்கப்பட்டது. அந்த நிதி போதுமானது அல்ல என்று கூறியிருந்தனர். ஆனால் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லியிருந்தார்கள். 35 வருடங்களாக வடக்கு மற்றும் கிழக்கு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டது. அந்த மாகாண மக்கள் பொருளாதார தடைகளுக்கு முகம் கொடுத்திருந்தார்கள். 2021ஆம் ஆண்டில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 2000 ரூபாவாக இருந்தது. அதாவது புலிகளினை காரணம் காட்டி சாதாரண தமிழ் மக்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். இந்த நிலையில யுத்தத்துக்கு பின்னர் ஏதாவது அரசாங்கம் வடக்கு மற்றும் கிழக்கு ஏனைய மாகாணங்களில் இருந்து வித்தியாசமானது என்பதை ஏற்றுக்கொண்டதா என்றால் இல்லை. கடந்த அரசாங்கங்கள் யுத்தத்துக்கு பின்னர் வடக்கு கிழக்குல பொருளாதார முன்னேற்றங்களை ஏற்படுத்தவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அவ்வாறு அல்ல, மாற்றத்துக்காக வந்தவர்கள் என்றே பார்க்கப்படுகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பவர்கள் என்றே கருதப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு விடயத்தில் அரசாங்கம் அவ்வாறு எதையும் செய்யவில்லை என்ற விடயம் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கீழ் மல்வத்தோயா திட்டத்தின் சிங்கள மக்களை குடியேற்ற திட்டமிடப்படுகிறது. சிங்கள மக்கள் வடக்கு மற்றும் கிழக்குல வாழ்வதில் எந்த விதமான எதிர்ப்பும் இல்லை எங்களுக்கு என்ற விடயத்தை சொல்லியிருந்தார்கள். அவர்கள் எங்களோடு ஒன்று சேர்வதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் வடக்கு கிழக்குல இனப்பெரம்பலை மாற்றுவதற்கு முன்னெடுக்கப்பட்ட அந்த திட்டம் செயற்பாடுகள் தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் என்ற விடயத்தை கஜிதகுமார் சொல்லியிருந்தார். இதேவேளை 4 விமான நிலையங்கள் அபிவிருத்தி செய்ய 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இந்த நிலையில் யாழ்ப்பாண விமான நிலையம் சர்வதேச விமான நிலையம் மாற்றப்பட வேண்டும். ஆனால் அரசாங்கம் ஒதுக்கியுள்ள நிதியில ஒரு விமான நிலையத்துக்கு 250 மில்லியன் ரூபாய் போதுமானதா? யாழ்ப்பாண விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்து இது எந்த வகையில போதுமானதாக இருக்கும்? அதே போன்று வடக்கில் 2500 வீடுகளை அமைப்பது தொடர்பில் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் ஒரு வீட்டுக்காக 2 மில்லியன் ரூபாய் செலவானதா இது என்ற விடயங்கள் இருக்கிறது. இருப்பினும் இந்தியா 15000 வீடுகள் அமைப்பதற்கு தயாராக இருக்கிறது. அது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். முறைமை மாற்றத்துக்காக அதிகாரத்துக்கு வந்துள்ள அரசாங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏனைய மாகாணங்களுக்கும் இடையிலான இடைவெளிகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாகாணங்களை மற்ற மாகாணங்களை விட சிறந்த மாகாணங்களாக கருதாத வரையில் அங்குள்ள மக்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற கூறுவதை போன்றே இருக்கும். அங்குள்ள மக்களை வெளியேற்றும் வகையில் நிலைமைகளை உருவாக்குவது ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்ற விடயம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இலங்கை உண்மையான அபிவிருத்தியை அடைய வேண்டும் என்றால் தென்னிந்திய பொருளாதாரத்தை இலங்கையுடன் இணைக்க வேண்டும். பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்ய இந்தியா தயாராக இருக்குது. ஆனால் அரசாங்கம் அதுக்கு தயாராக இல்லை. கடந்த அரசாங்கமும் இவ்வாறே நடந்து கொண்டது என்ற விடயம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துபாய், சிங்கப்பூர் போன்ற இடங்கள்ல இருந்து விமானங்கள் வரும் வகையில் அதனை அபிவிருத்தி செய்ய வேண்டும். இதனால விமான நிலையத்தின் அபிவிருத்திக்காக இந்தியாவின் உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த அபிவிருத்தியை தடுக்க வேண்டும்? பொருளாதார அபிவிருத்தியை செய்ய தென்னிந்தியாவுடன் தொடர்புடையவர்களை ஏற்படுத்தி பயணிக்க வேண்டும். அதுக்காக மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்ற அவரும் சொல்லியிருப்பதை பார்த்திருந்தோம். இதையும் தாண்டி வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள சகல மாவீரர் துயிலும் இல்லங்களையும் அங்குள்ள மக்களிடம் கையளித்து விட்டு அந்த இடங்களை அங்கீகரிக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவ்வாறு அவை மக்களிடம் கையளிக்கப்படும் பட்சத்தில் அவற்றை பராமரிக்கும் செல்வம் தமிழர்களாகியவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவரும் 5ஆம் நாளின் போதுதான் இந்த உரையை நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தார். ஆகவே இப்பொழுது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், ஒன்று, இந்த அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படுகின்ற பல தீர்மானங்கள், அதே போன்று அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற அறிக்கையிடல்கள் என்ன நன்மை பயக்கக்கூடிய நகர்வுகளை கொண்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வரவு செலவு திட்டத்தில் அதிகமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகிறது. அதே போன்று யாராவது கேள்வி கேட்டால் அதுக்கான பதிலளிக்கின்ற தன்மை என்பது சற்று தாமதத்தை உண்டு பண்ணுகிறது. இவ்வாறு பல நகர்வுகள் இருக்கின்றது. ஆகவே இவற்றுக்கெல்லாம் தீர்வு என்ன? என்பிபி அரசாங்கம் என்ன சொல்ல போகின்றது என்ற கேள்விகளும் தொக்கி நிற்கின்றன. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றொரு உண்மையான நிகழ்ச்சியில் வணக்கம்.